ஹலோ மக்களே! திரு லக்ஷ்மி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. காஞ்சனாவும் எப்படியாவது திவ்யா திருவுக்கு மேரேஜ் நடக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம அம்பிகா கிட்ட அழுது புலம்புற மாரி ஒரு ஆக்டிங் குடுத்து மன்னிப்பு கேட்குறாங்க. இதெல்லாம் நம்பிட்டு நம்ம திருவும் மறுபடியும் வந்து நம்ம திவ்யா கூட உப்பு கூட மாத்தக்கூடிய ஃபங்ஷன் நடந்துட்டுருக்கு. அந்த சமயம் பார்த்து லக்ஷ்மி அந்த இடத்துல வந்து அவங்க அம்மாவோட கம்மல தேடுறதுக்கு ஆரம்பிக்கும்போது, இதெல்லாம் காஞ்சனா பார்த்துடுறாங்க. அந்த இடத்துலயே உப்பு கூட கீழ விழுந்துருது. ஒரு கட்டத்துல நம்ம திருவும் லக்ஷ்மியும் நேருக்கு நேரா நிக்கும்போது பார்த்தாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம திருவும் என்னோட அம்மாவுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு இடத்துல நான் இருக்க போறது இல்ல. இனிமே இந்த கல்யாணம் நடக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா அம்பிகாவ அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம திவ்யா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. திரு கிட்ட சொல்லும் போது நம்ம திரு நின்ன மாதிரி இல்ல. இல்ல திவ்யா, என்ன மன்னிச்சிடு. எப்போதுமே என்னோட அம்மாவுக்கு எல்லாருமே மரியாதை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறவன். அப்படிப்பட்ட இடத்துல உங்க அம்மா இந்த மாதிரி செய்தது பெரிய தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு திரு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. நம்ம காஞ்சனாவும் பாத்தீங்களாமா திரு எப்படிலாம் பேசிட்டு போறான்னு, என்னோட பொண்ணு வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது, திருவுக்கும் திவ்யாவுக்கும் மேரேஜ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம திவ்யாவும் நான் அவங்க அம்மா கிட்ட, அம்மா எல்லாத்துக்கு காரணம் நீதாம்மா, எதுக்காக நீ வந்து அவங்கள வந்து இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன, அதனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. திருவுக்கு அவங்க அம்மாவை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் தானே. அப்படிப்பட்ட இடத்துல இந்த ஃபங்க்ஷனில் அவங்க அம்மா இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஒரு ஆர்டர் போட்டேன்னா அவன் எப்படி கேட்பான் அப்படின்னு சொல்லி நம்ம திவ்யாவும் காஞ்சனா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பிரபாகரன் நம்ம காஞ்சனா கிட்ட, நீ செய்கிறது எல்லாமே தப்பு காஞ்சனா, தன்னோட சொந்த பையனோட மேரேஜை நல்லபடியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு தானே எந்த தாயும் எதிர்பார்ப்பா. அப்படிப்பட்ட இடத்துல நீ சொன்னது சரியில்லையே காஞ்சனா அப்படின்னு சொல்லும்போது நம்ம காஞ்சனாவை எதிர்த்து அவங்க அப்பாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. காஞ்சனா, எல்லாரும் சொல்ற மாதிரி கேட்டுக்கோ, பேசாம அந்த அம்பிகா கிட்ட மன்னிப்பு கேளு, இது ஒண்ணுதான் உனக்கு ஒரு வழி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காஞ்சனாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் போய் எப்படி அம்பிகா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும்? எந்த காலத்திலயுமே அவளை நான் ஏத்துக்க போறது இல்லை. என்னைக்கு இருந்தாலும் என்னோட பொண்ணு வாழ்க்கை மட்டும் நல்லபடியா இருக்கணும், அதுக்காக என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது கவிதாவும் நம்ம காஞ்சனா கிட்ட, அக்கா இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை, இப்போதைக்கு நீ ஏதாவது எதிர்த்து பேசினேன்னா எல்லாரும் சேர்ந்து ஒன்னதான் தப்பா பேசுவாங்க, பேசாம அந்த அம்பிகா கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி இரு. ஏன்னா உன்னோட பொண்ணு வாழ்க்கை தான் இங்க கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. எப்படியாவது திவ்யா திருவோட இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியணும்க்கா, அதுக்காவது அந்த அம்பிகா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுரு. எனக்கு இந்த திருவை பத்தி நல்லாவே தெரியும். அவனோட அம்மாவுக்கு ஏதாவது ஒரு அவமானம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா விடவே மாட்டான். அவன் ஒரு வாக்கு கொடுத்தானா அதை செய்தே தீருவான். அதுக்கு நமக்கு வேற வழியே இல்லை. நீ அம்பிகா கிட்ட மன்னிப்பு கேட்கறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட காஞ்சனா பயங்கரமா அதிர்ச்சி ஆனாலும் சரி வேற வழியே இல்லை, எனக்கு என்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு காஞ்சனாவும் நம்ம அம்பிகாவை பார்க்கறதுக்கு அவசரமா வராங்க. அம்பிகா கிட்ட வந்து, அம்பிகா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கை கூம்பி அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட அம்பிகா எதிர்பார்க்கவே இல்லை. திருவுக்கு பக்கத்துல இருந்த ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். காஞ்சனாவும் அம்பிகா கிட்ட வந்து, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னனோ அது எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்குறேன். ஆனா அதுக்காக உன்னோட பையனை மட்டும் என்னோட பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன்னு ஒரு முடிவை எடுக்காத. நீ உன் பையன் கிட்ட கொஞ்சமாவது எடுத்து சொல்லு அப்படின்னு நம்ம அம்பிகா கிட்ட சொல்லும்போது, திருவும் இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லாத, நீங்க செய்தது பெரிய தப்பு, என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு அது மனசுல இருந்து மாறவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவ சொல்ல ஆரம்பிக்கும் போது அம்பிகாவும் திருவ தடுத்து நிறுத்துறாங்க. திரு, நீ எதுக்குமே இப்படி சொல்லிட்டு இருக்காதப்பா, அதான் அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல, திவ்யாவும் நீயும் எவ்வளவு அன்பா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, எனக்காக நீங்க பிரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவ அம்பிகாவும் சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துல காஞ்சனா கதறி அழுறத பார்க்கறதுக்கு தாங்க முடியாத நம்ம அம்பிகாவும் திரு கிட்ட ரொம்பவே சமாதானப்படுத்தி, திரு கண்டிப்பா அம்மா சொல்றத நீ கேட்பல, இந்த இடத்துல போய் இந்த ஃபங்க்ஷனை சிறப்பா முடிக்கணும்னு சொன்ன உடனே திருவும் சம்மதிக்கிறாங்க. நம்ம அம்பிகாவும் திருவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. காஞ்சனோட அப்பாவும் நம்ம அம்பிகா கிட்ட வந்து, அம்பிகா இங்க நடந்தது எல்லாமே தப்பு தான், எனக்கு நல்லாவே உன்னோட மனநிலை புரிய ஆரம்பிக்குது, என்னோட பொண்ணு பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படி கேட்ட உடனே நம்ம அம்பிகா அந்த இடத்துல, நீ எவ்வளோ பெரிய ஆளு, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகாவும் சரின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கவிதாவுக்கு டென்ஷன் தாங்க முடியலை. அக்கா நம்ம எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனில் மாட்டிட்டோம் பார்த்தியா, போய் இந்த அம்பிகா கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு நிலைமை ஆயிட்டு, சரி எது எப்படியோ நமக்கு திவ்யாவோட வாழ்க்கை தான் முக்கியம், இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லி நம்ம காஞ்சனாவும் அதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி ரொம்ப குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது என்னோட அம்மாவோட ஞாபகமாக இருக்கக்கூடிய அந்த ஜிமிக்கி என் கைக்கு வந்தே ஆகணும், அந்த தோடு மட்டும்
மட்டும் தான் எனக்கு இப்போ ஆறுதலா இருக்கக்கூடியது. ஆனா இதே இடத்துல சுத்திட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா காஞ்சனா மேடம் நம்மள பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருவாங்களே. ஆனா என்ன இருந்தாலும் இந்த அம்மா தோடு கிடைக்கணுமேன்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி குழப்பத்துல இருந்துட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்க்க ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. எப்படியாவது என்னோட தோடு என் கைக்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள கடவுள் தெய்வத்தை எல்லாம் வேண்டிட்டே இருக்காங்க. நம்ம திவ்யாவும் திரு கிட்ட வந்து என்ன திரு இப்படி ஒரு செயலை செய்துட்ட, என்னோட அம்மா பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா அதற்காக என்னை பத்தி எதுவுமே யோசிக்காம இந்த இடத்த விட்டு போக நீ முடிவே பண்ணிட்டியே. என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிருந்தேன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டேன்ல திரு அப்படி சொல்லும்போது, திருவும் என்னோட அம்மானா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. சின்ன வயசுலேருந்து என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தது அவங்க தான். ஆனா அவங்களே இந்த ஃபங்க்ஷன்ல நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க முடிவெடுத்தாங்கன்னா அப்ப என்னோட அம்மா மேலே எவ்வளோ விரோதமா இருந்தனால இப்படிலாம் செய்திருப்பாங்க. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியாது. என்ன நடந்தாலுமே எங்க அம்மாவுக்கு ஒண்ணுன்னா நான் இதெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவும் திவ்யா கிட்ட சொல்றாங்க. சரி எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியணும் திரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவும் ரொம்பவே பதட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க. அங்க உள்ள நம்ம காஞ்சனாவோட அப்பாவும் சரி நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை சிறப்பா நடத்திடலாம். உப்பு குடம் எல்லாம் தயாரா தானே இருக்கு, நல்லபடியா மாத்துவோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அம்பிகாவும் அந்த உப்பு குடையெல்லாம் எடுத்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. காஞ்சனாவும் அந்த சைடில் இருக்காங்க. நம்ம அம்பிகா அப்படியே அந்த உப்பு குடையை எடுத்து மாற்றும் போது காஞ்சனாவும் அதை வாங்குறாங்க. அந்த இடத்துல காஞ்சனா நம்ம லக்ஷ்மியை பார்த்துடுறாங்க. என்னடா இந்த லக்ஷ்மி கடைசி நேரத்தில் எதிராகவே வந்துட்டா, இவளை இந்த கோவிலை விட்டு அப்பவே வெளியில போக சொன்னா கொஞ்சமாவது கேட்கறாளா, கடைசியில் இந்த திருவோட கண்ணுக்கு முன்னாடியே வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சனாவும் நம்ம லக்ஷ்மியை பார்த்து பதட்டாகும் போது அம்பிகா கொடுக்கக்கூடிய உப்பு குடையை நம்ம காஞ்சனா அப்படியே தவறுதெல்லாம் கீழே போடுறாங்க. இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. நம்ம திரு திவ்யா சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. காஞ்சனோட அம்மாவும் அப்பாவும் இது என்ன அபசகுணமா இருக்கு, இந்த மாதிரி நடக்கவே கூடாதே, ஏன் இந்த மாதிரி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்கும்போது நம்ம காஞ்சனா பார்க்கறத பார்த்த உடனே நம்ம கவிதாவும் எதுக்காகக்கா நீ இவ்வளோ டென்ஷனா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கவிதாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. அங்க ஆப்போசிட்ல நம்ம லக்ஷ்மி இருக்கிறது எல்லாத்தையுமே கவனிச்சிடுறாங்க. காஞ்சனாவுக்கு பயங்கரமா எரிச்சலாயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த லக்ஷ்மி தான். இந்த லக்ஷ்மியை பார்க்க போய் தான் இவ்வளோ பெரிய நிலைமையில நம்ம மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திவ்யாவும் அவங்க அம்மா கிட்ட வந்து என்னம்மா இப்படி ஆயிட்டு அப்படின்னு கேட்கும்போது காஞ்சனாவும் தவறுதலா இப்படியெல்லாம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி எப்படியாவது தெருவை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல காஞ்சனா ரொம்பவே உறுதியா இருக்காங்க. அப்படி கவிதா அந்த லக்ஷ்மி கிட்ட போய் என்னதான் கோவிலை விட்டு அப்பவே வெளியில போகணும்னு சொல்லியாச்சுல, அதுக்கப்புறமா எதுக்காக இங்கேயே இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி என்னதான் சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. கடைசியில் ஒரு வழியா நம்ம லக்ஷ்மியோட தோடு கையில் கிடைக்குதுன்னே சொல்லலாம். அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம அம்பிகா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த மாதிரி உப்பு கூட கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்காம நம்ம லக்ஷ்மி அந்த இடத்த விட்டு போகிறாங்க. திரு ஒரு கட்டத்தில் லக்ஷ்மி மாதிரி ஒரு பொண்ணு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துடுறாங்கன்னே சொல்லலாம்.